ஸோ இப்போ வந்து டுட்டோரியல் மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த கேம் நான் வந்து முன்னாடியே விளையாண்டுருக்கேன். இப்போ வந்து ஜாய் சிக்கன் ஒருத்த சொல்கிறாங்க. ஜம்ப் பட்டனாக இருக்குது. வாட்டர் ஏமா அடுத்து அதான் அடிச்சு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். users wait for him. So video camera edit பண்ணிட்டு இருக்கேன். Are you ready to fight? இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம். இது வந்து நல்லா தாங்க இருக்குது, சும்மா குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது 81 MB தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம லோ எண்ட் மொபைலில் டவுன்லோட் பண்ணிடாதீங்க யாரும். ஏன்னா அது கொஞ்சம் ஆன்லைன் கேமுங்கிறதுனால நிறைய நெட்டையும் பிடிக்கும், நிறைய ஸ்டோரேஜையும் பிடிக்கும். ஓகே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முதல் இது என்னென்னா, ஸோ எதையும் பை பண்ணாமல் சும்மா இந்த கேம் நார்மலாக இருக்கும்ல அதை மாதிரியே வச்சு விளாட்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஏமே. ஒரே நிமிஷம் இருங்க. நான் அந்த ஃப்ரீ ரிவார்டு எடுக்க வந்தால் அது வந்து நான் தெரியாமல் டச் பண்ணி பை பட்டன் போயிட்டேன் போல். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீம் டெட் மேட்ச் அப்படி டீம் டெட் மேட்ச்சே போவோம். ப்ளே. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. இதை வந்து நம்ம தேவையில்லாத ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை போட்டு சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஒன்று போடுறேன், ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வேறு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவை தெரிவிங்க, இல்லைன்னா வழக்கம் போலே நோ ப்ராப்ளம். நான் என்ன நினச்சேன்னா ஆர்க் வீடியோ தான் நல்லா போகும் அப்படின்னு நினச்சி நான் ஆர்க் வீடியோவே மெயினாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆர்க் வீடியோ வந்து போகல. ஷார்ட்ஸ் போன அளவுக்கு இந்த ராப்டர் பிடிக்க போகிறோமா அதோட ரைட்டு, அதுக்கப்புறம் ஒன்றுமே காணோம். அப்படிதான் நினச்சேன். நான் கடைசியாக செக் பண்ணும்போது இந்த ராப்டர் போகுமா, சரி ராப்டர் பிடிக்க போகுமா, அது வந்து எவ்வளோ 4 வியூஸோ எவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணல. இப்போ கூட ஏறிக்கலாம் எப்பாவது இந்த டைம் பை த டைம். ஓ இவன் என்ன ஆட்டோ எம் வச்சுருக்கானா இல்லை ஆஃப்லைன் போன பிளேயர்ஸா? ஸோ அதாங்க கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தெரிவிங்க. கமெண்ட்டில் வந்து எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படிங்கிறத முடிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த கேம் இப்போ வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் தான் போகுது. நார்மலாக போய் நம்ம டீம் தான் லீடிங்கில் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த ஆப்போசிட் டீமில் வந்து எல்லாருமே ஆஃப்லைன் போன பிளேயர்ஸா இல்லை சிஸ்டமாக. ஸோ இந்த கேம் நான் வந்து இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்கேன், நிறைய தடவை விளாண்டுருக்கேன். திடீர்னு இன்ட்ரெஸ்ட்டு நல்லாயிருக்கும், திடீர்னு பண்ணவே பிடிக்காது, அந்த மாதிரி நிறைய தடவை விட்டு போயிருக்கேன் நிறைய கேம்ஸ். இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு புலம்பிடுறேன். ஆர்க் வீடியோவில் அதான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஹெட் ஷாட்டு 8 கிலோ எடுத்துவோம். ஸோ இது ஒரு எங்கடா கைஸ் இவங்க நம்ம டீம்னு நினச்சிக்கிட்டான். வச்சு இவங்க டீம் நான் நினச்சிக்கிட்டேன் போல கைஸ். ஏன் பண்ண மாட்டேன். ஆஹா ஓ வைத்தறிச்சல்னா ரிப்போர்ட் கூட பண்ணலாமா? நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம ஒன்றும் அங்கே ஒருத்தன் வராங்க. முதல் ஹெட் ஷாட்டுங்க, விழுந்ததே ஹெட் ஷாட்டா? சூப்பர்.
இன்னொருத்தர் ஸ்பான் ஆயிருக்காரு உள்ள. இந்த மேட்ச் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போகல. ஸோ சாதாரணமாக போகுது. சாதாரணத்தோடவே ரொம்ப கம்மியாக தான் போகுது. நான் வந்து ஆட்டோ ஃபயர் வச்சதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குதா இல்லை கேமே இப்படி தான் மாறி போயிடுச்சா தெரியல. ஸோ நம்ம விளையாடுவோம். நாலாவது ஹெட் ஷாட்டுங்க. 12 அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு மிலிட்ரின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆர்மி, அவங்க ஒரு சைடு ஆர்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் இன்ஃபோவில் மிலிட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தெரியல. ஏன்னா எல்லோரும் வந்து யூனிஃபார்மில் இருக்காங்க இல்லை. ஸோ அதனால இது வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்க போல. பொறுமையாக நம்ம தான் லீடிங் நம்ம தான் இருக்குது. ஸோ பொறுமையாகவே அசிஸ்ட் கில் எடுத்துட்டாங்க நம்ம கில்லை. போயிட்டு கவனிச்சு நம்ம வந்து கோடாலி இது இருக்குல்ல, இந்த இது எடுத்து கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்ஜெக்டையும் வச்சு கூட கில் எடுக்கிற மாதிரி ஒரு மோட் இருக்கு. ஸோ அது விளையாடுறதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இது அதுக்கு வந்து கடைசியில் இதையும் கட்சியோ ஒரே ஷாட். ஆனால் என்ன பிரச்சனைனா தூரத்தில் இருக்கும்போது நம்ம போனோம்னா இப்போ இங்கே ஏன்னா நான் ஹெட் ஷாட் இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட்டோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டெவில் கேமர். ஸோ இதேமாரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இது வந்து உங்களை மீண்டும் சந்திப்பது வளர்றேங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டெவில் கேமர்.